ஈரானிய புரட்சியின் கையேடுகளை நீங்கள் திறந்து பார்த்தால் ஒரு பெயர் மீண்டும் மீண்டும் உங்கள் கண்களுக்கு முன் வரும். அந்த பெயர் ஷைத்தானி புசோர்க். பாரசீக மொழியில் அந்த வார்த்தைக்கு ஒரு எளிய அர்த்தம் உள்ளது: பெரிய சாத்தான். அது ஒரு அரசியல் சொல் மட்டுமல்ல, அது ஒரு உணர்ச்சி, ஒரு சின்னம், ஒரு கதை. புரட்சியின் ஆரம்ப நாட்களிலிருந்து இந்த வார்த்தை கூட்டங்களின் முழக்கமாக மாறியது. கூட்டங்கள் தெருக்களில் திரண்டபோது அந்த இரண்டு சொற்கள் காற்றை வெட்டிக்கொண்டே சென்றன. ஷைத்தான், கூட்டம் முழங்கும். புசோர்க். அந்த வார்த்தை ஒரு நாட்டை மட்டும் குறிக்கவில்லை, அது ஒரு எதிரியை, ஒரு சமூகத்திற்கு எதிராக நிற்கும் ஒரு உருவகமான சக்தியை உருவாக்கும் மொழி. அதனால்தான் அந்த வைக்கோல் உருவத்திற்கு ஒரு முகம் தேவையில்லை, அதற்கு ஒரு மனித உருவம் தேவையில்லை. ஏனெனில் அந்த உருவம் ஒரு மனிதனை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை, அது ஒரு சின்னத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. தீ மெதுவாக அதன் உடலை விழுங்கிக் கொண்டிருக்கிறது. வைக்கோல் கருகுகிறது, காகிதம் கருப்பாக மாறுகிறது. ஆனால் கூட்டம் முழங்கும் அந்த இரண்டு சொற்கள் இன்னும் காற்றில் மிதக்கின்றன: ஷைத்தானி புசோர்க். அந்த இரவில் அவர்கள் எரிப்பது வெறும் ஒரு உருவம் அல்ல, அவர்கள் எரிப்பது ஒரு கதையின் எதிரியை. மேற்குலகத்தின் செய்தியறைகளில் இந்த காட்சி மிகவும் எளிமையாக விளக்கப்படுகிறது. அவர்கள் இதை ஒரு அரசியல் வசைமொழி என்று மட்டும் சொல்கிறார்கள். ஒரு கோஷம், ஒரு எதிர்ப்பு, ஒரு கோபத்தின் வெளிப்பாடு. அதற்கு பிறகு அவர்கள் அடுத்த செய்திக்கு செல்கிறார்கள். ஆனால் மத்திய கிழக்கின் வரலாற்றையும் அந்த நிலத்தின் மத வேர்களையும் அறிந்தவர்களுக்கு இந்த காட்சி வேறொரு அர்த்தத்தை காட்டுகிறது. இது அரசியல் மட்டுமல்ல, இது எஸ்கட்டாலஜி, அதாவது உலகின் இறுதி காலத்தை பற்றிய நம்பிக்கைகள், இறுதி தீர்ப்பு நாளை முன்கூட்டியே கற்பனை செய்யும் ஒரு பெரிய மதக்கதை. அந்த கதையில் நன்மையும் தீமையும் ஒரு கடைசி போரில் மோதுகின்றன. அந்த போரில் ஒவ்வொரு பக்கமும் தங்களுக்கான எதிரியின் உருவத்தை உருவாக்கிக் கொள்கிறது. அதனால்தான் அந்த வைக்கோல் உருவம் ஒரு சாதாரண உருவம் அல்ல. அதன் முகத்தில் வரையப்பட்டுள்ள அந்த விசித்திரமான குறியீடுகள், அவை வெறும் அலங்காரம் அல்ல, அவை ஒரு அடையாளம், ஒரு எதிரியை பெயரில்லாமல் காட்டும் ஒரு பழமையான மொழி. அந்த குறியீடுகள் கூட்டத்தின் நினைவில் பதிந்திருக்கும் பழைய கதைகளை நினைவூட்டுகின்றன, தீய சக்திகளை சித்தரிக்கும் பழைய புராண வடிவங்கள்.